மியூசிக் டைரக்டர் சாய் அபயங்கர் அவர்கள் இப்போ வேகமாக வளர்ந்துட்டு வரும் ஒரு இசையமைப்பாளர் அப்படின்னே வந்து சொல்லலாம். இவருடைய பாடல்கள் இப்போ இருக்கிற ஜென்சி கிட்ஸுக்கு ரொம்பவே பிடிச்ச மாதிரி தான் இருக்குது. ஸோ ரீசண்டாக வந்து ஜிவி பிரகாஷ் அவர்கள்கிட்ட வந்து கேட்கப்பட்ட ஒரு கேள்வி, சாய் அபயங்கர் வந்து இப்போ வந்தவர் தான், பட் ஆனால் இப்போ வந்து பேன் இந்தியன் ஃபிலிம்லாம் வந்து பண்ணுறாரு, அல்லு அர்ஜுன் கூட வந்து பண்ணுறாரு, அட்லி மூவிக்கு வந்து பண்ணுறாரு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ஏதாவது பேன் இந்தியன் மூவிஸ்க்கு வந்து பண்ணுற மாதிரி ஏதாவது ஐடியா இருக்கா அப்படின்ற மாதிரி இசையமைப்பாளர் ஜிவி பிரகாஷ் அவர்கள்கிட்ட இந்த கேள்வி கேட்கப்பட்டுச்சு. ஜிவி பிரகாஷோடைய இசை அப்படின்னாலே வந்து எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ரொம்பவே ஒரு யுனிக்கான இசையை வந்து கொடுப்பாங்க இல்லையா? ஸோ அவருடைய பதில் வந்து என்னவாக இருந்தது அப்படின்னா, நான் வந்து தமிழில், தெலுங்குல, ஹிந்திலன்னு தனித்தனியாக ஒவ்வொரு மூவிஸ் நான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு இந்த பேன் இந்தியா மேலலாம் வந்து நம்பிக்கை கிடையாது. நான் வந்து நல்ல படங்கள் பண்ணுறேன், மீன்ஸ் நல்ல படங்களுக்கு இசையமைக்கிறேன், அண்ட் நேஷ்னல் அவார்டுக்கும் வந்து ரெகக்னைஸ் ஆகியிருக்கேன். ஸோ வாங்கியிருக்கேன். ஸோ அதனால் வந்துட்டு இந்த எல்லா லாங்குவேஜஸிக்கும் அட் அ டைமில் வந்து பண்ணுறது, இந்த பேன் இந்தியா அதிலெல்லாம் எனக்கு வந்து நம்பிக்கை கிடையாது அப்படின்ற மாதிரி சும்மா டக்குன்னு ஒரு பதிலை சொல்லியிருக்காரு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து என்ன? அண்ட் உங்களுக்கு சாய் அபயங்கர், ஜிவி பிரகாஷ் இவங்க 2 பேரில் யாருடைய மியூசிக் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதெல்லாம் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க.